இவன்னா யாரா அவன்? ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்ச ஒரு சில விஷயம் தமாத்துடைய ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலையே நிறுத்துது அப்படின்னு சொல்ற மாதிரி மாறின ஒரு சில விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சமீபத்துல நாடு முழுக்க எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் ஃபேர் நீட். அதாவது நீட் பரீட்சை வைக்கிறதுன்னு ஆகி போச்சு, வைக்கிறத வைக்கிறீங்க, கொஞ்சம் நியாயமா வைங்க அப்படிங்கறது தான் அந்த போராட்டமே. இதுல பெரிய பங்கா இருக்கக்கூடியது சிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி இதுவும் கூட. சிஜேபி அப்படின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதாவது கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி. என்ன வச்சு ஜோக் ஒன்னும் பண்ணலையே. அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, இது ஒரு சாதாரணமான ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கட்சி. கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுடாங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த கட்சியும் கூட. சிம்பு படத்துல கூட வரும், ஸ்டூடெண்ட்டை தொட்ட அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் வெடிக்கிட்டாங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு. அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும், போராட்டத்துல கலந்துகிட்டவங்க மேல எந்தவித வழக்கும் பதிவு செய்யக்கூடாது, நீட் தேர்வால பாதிக்கப்பட்ட அவங்களுடைய குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இந்த மூணையுமே கவர்மெண்ட் ஏற்றுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி எப்படா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1996 அப்படி எதுவும் இல்லை, இப்பதான் 2026 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு வழக்குல போலீஸ் சர்டிபிகேட், வேலை இல்லாதவங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் இந்தியாவினுடைய ஒட்டுண்ணிகள், கரப்பாம்பூச்சிங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வைரலா பரவப்பட்டிருந்தது. ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சில சலசலப்பை உண்டாக்கி இதுக்கு எதிர்ப்பு தரக்கூடிய வகையில யாரையுமே நாம கேவலமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோம்பேறி வேலை இல்லாதவங்களுடைய குரல் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சோசியல் மீடியா குரூப் தான் இந்த சிஜேபி, கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி. என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு கேஸ்ல ஏதோ ஒரு டைம் சொன்ன ஒரு விஷயம் அது ஒரு கட்சியா மாறி மினிஸ்டரையே பதவி விலக வச்சிருக்கு. பார்க்க போனா இது ஒரு வகையான பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு தனி வீடியோவே உருவாக்கலாம். இப்போ அந்த மினிஸ்டர் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? வடிவேல் ஒரு படத்துல ஒரு எலிய துரத்துற மாதிரி நீ இங்கேயா இருக்க அப்படின்னு துரத்துவாரோ என்னவோ. கசைக்கு தூக்கி போட வேண்டிய ஒரு கரப்பாம்பூச்சி இன்னைக்கு ஒரு மினிஸ்டரையே வேலையை விட்டு தூக்கி போட்டுருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? கொசு, பள்ளி, பாம்பு இந்த மாதிரி எதையுமே நம்ம தாக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தெரியுது. அடுத்தது உள்ளூர் அணில வாரமா போய் விளையாட அணில. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா இது சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸா பரவன ஒரு விஷயம். 2011 விஜய் சார் நடிச்ச காவலன் படத்துக்கும் டிஎம்கேவுக்கும் ஒரு சின்னதா ஒரு வாக்கிய தகராறு போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு ஏடிஎம்கே விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவா இருந்திருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில ராமனுக்கு பாலம் கட்ட அணில் எப்படி உதவியா இருந்துச்சோ அது மாதிரி ஜெயலலிதா அம்மா அவங்க ஜெயிக்கிறதுக்கு விஜயும் அவங்களுடைய ரசிகர்களும் உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அணிலிசத்தினுடைய ஆரம்ப புள்ளி. இங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. அணில், ஆமை, சின்ன சிங்கக்குட்டி, காக்கா, இது அவங்களுக்குள்ள செல்லமா கூப்பிட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையான நிக்நேம், ஒரு பட்டப்பேர். அப்படி ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான் இந்த அணிலிசமும் கூட. விஜய் ரசிகர்கள் அவங்கள தங்களை தாங்களே ஒரு அணில்னு அடையாளப்படுத்திக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்துருக்கு. நான் ஒரு அணில் அப்படின்னா நான் ஒரு தீவிரமான ரசிகன் அப்படின்னு ஒரு அடையாளம். கண்டிப்பா அணில் ராமனுக்கு உதவியா இருந்துச்சோ இல்லையோ, ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு உதவியா இருந்துச்சோ இல்லையோ, விஜய் சாருக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு. பார்க்க போனா அவர் சிஎம் ஆக முக்கியமான காரணமே இந்த அணில் தான். இன்னைக்கு நான் தான் சிஎம். அணிலிசம். இதுல இருந்து என்ன தெரியுது? வரவன் பொருள் எடுத்து அவனையும் போட்டுண்டாங்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி கிண்டல், கேலி, நையாண்டிக்காக ஆரம்பிச்ச ஒரு சில விஷயம் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா மாறினது தான் இந்த ரெண்டும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. பாய்.